இன்றைக்கி நாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியினுடைய இறுதிச் சுற்று எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலே ஆகுங்க. பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் காலபுருஷ தத்துவத்தில் 11வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவாருங்க. கும்பம் ராசிக்குள்ளே அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதயம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக கும்பம் ராசிக்காரர்கள் எதையும் தாங்கக்கூடிய இதயம் கொண்டவர்கள், இரக்கம் சுபாவம் கொண்டவர்கள், மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள், அது மட்டுமல்லாது மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் ராசிக்காரர்கள். கும்பம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கின்றது. 2023 ஜனவரியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கு. 7.5 சனி எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2020 ஜனவரியில் தான் 7.5 சனி அப்படிங்கிறது வந்தது. பொதுவாக 7.5 சனி வந்ததில் இருந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2023 ஜனவரியில் இருந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அதாவது உடலாலும் மனதாலும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கும்பம் ராசிக்காரர்கள். கும்பம் ராசிக்காரர்களுக்கு தற்போது மன அழுத்தம் என்பது அதிகமாக இருக்கின்றது. எங்கே போனாலும் ஒரு தொல்லை, எங்கே போனாலும் ஒரு இழுபறி, எங்கே போனாலும் ஒரு ஏமாற்றம், இதுதான் கும்பம் ராசிக்காரர்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலை என்பது மாறுமா அப்படின்னா கட்டாயமாக மாறும். அதாவது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜென்மசனியினுடைய ஒரு தொல்லை என்பது பார்த்திங்க அப்படின்னா விரைவில் உங்களுக்கு விலகி இருக்கின்றது. கும்பம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்துகள் என்பது இனிமேல் நீங்க இருக்கின்றது. 2025 மார்ச்சோட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென்மசனியினுடைய தொல்லை விலகின பிறகு கும்பம் ராசிக்காரர்கள் விடுதலை ஆகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களுடைய எல்லா கஷ்டத்தில் இருந்தும் நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாதசனி கொடுக்கும். இந்த ஜென்மசனியினுடைய ஒரு தொல்லை என்பது இன்னும் ஒரு 2-3 மாதம் தாங்க. இந்த ஜென்மசனியில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிங்க அப்படிங்கிறது கும்பம் ராசிக்காரர்களுக்கு தெரியும். பார்த்திங்க அப்படின்னா உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்த விசஜுரங்கள் அப்படிங்கிறது நிறையா வந்திருக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு உடம்பு அசதி, சோம்பல், எதுலேயுமே ஒரு ஆர்வமின்மை, எங்கே போனாலும் ஒரு தடை, எங்கே போனாலும் ஒரு தாமதம், இது எல்லாமே இருந்திருக்கும். மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஜென்மசனியில் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய சொந்தக்காரர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சனி பகவான் நிறைய அனுபவ பாடங்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஜென்ம சனியில் தான் வாழ்க்கை அப்படின்னா என்ன, நீங்கள் யார், நம்ம ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம சனியில் தான் ஒரு திருமணமாகும், ஜென்ம சனியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மேம்பாடு அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஆனால் பல தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்கும். வாழ்க்கையில் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். வாழ்க்கையில் ஒரு நிறைய தடைகள் அப்படிங்கிறத இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் இருக்கும். அப்போது இந்த தடைகளை தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. இந்த ஜென்ம சனி உங்களை விட்டு விலகிய பிறகு வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கும்பம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் உங்களை பற்றிய ஒரு தேவையற்ற ஒரு வதந்திகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். தேவையற்ற ஒரு அவமானங்கள் அப்படிங்கிறதே நிறைய வந்திருக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்து அடுத்தவங்கள்ட்ட கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது நிறைய பேருக்கு இருந்திருக்கும். உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ப்ரொமோட் ஆகிறது, தேவையற்ற இடமாற்றங்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தை கட்டாயமாக இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உத்தியோகத்தில் ஒரு கெட்ட பெயர், உத்தியோகத்தில் ஒரு அவமானம், மேலே அதிகாரிகளுடைய தொல்லை, வேலைப்பளு, உத்தியோகத்தில் ஒரு அலைச்சல், இப்படி உத்தியோக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க. கும்பம் ராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் 2023 ஜனவரியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்காத பிரச்சனை அப்படிங்கிறதே இல்லை அப்படி தான் சொல்லணும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கீங்க. கும்பம் ராசிக்காரர்கள் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2025 மார்ச்சோட ஜென்ம சனி அப்படிங்கிறது விலகிய பிறகு உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறது விலகும். கட்டாயமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்துகள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களை விட்டு விலகிவிடும். இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்களுக்கு எல்லாமே உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். மன ரீதியாக ஒரு கஷ்டம், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நிலை, நல்லது ஒரு மதிப்பெண் பெற முடியாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த படிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டம் அப்படிங்கிறத குறைச்சிரும். அதே போல் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறத கொடுத்துரும். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிக மதிப்பெண் பெற முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஒரு சொந்தமாக தொழில் செஞ்சவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு காசு பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். வியாபாரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிறைய கஷ்டங்கள், அதாவது வியாபாரத்தில் ஒரு எதிர்பார்த்த ஒரு லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுடைய கடைக்கு எதிர்த்தாப்புல யாராவது கடை வச்சுருப்பாங்க யாராவது, அப்போது இந்த எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது இந்த ஜென்மசனியில் நிறைய இருந்திருக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பல போராட்டங்கள், வாழ்க்கையில் பல இழப்புகள், பல ஏமாற்றங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃபோனில் ஏதாவது லிங்க் அதை அழுத்தி நிறைய பணம் ஏமாறுறது, வாட்ஸ்அப்பில் ஏதாவது லிங்க் அழுத்தி நிறைய பணம் ஏமாறுறது, இந்த மாதிரி நிறைய இழந்திருப்போம். அப்போது இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரும் பிரச்சனை. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நிச்சயிக்கப்பட்டவுடன் நின்றுருக்கும் ஜென்மசனியில். அப்போது எங்கே போனாலுமே ஒரு தடை, எங்கே போனாலும் ஒரு தாமதம், எங்கே போனாலும் ஒரு கஷ்டம் தான். இந்த ஜென்மசனியில் அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. இப்போ நிறைய பேர் வெளிநாடு போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு சம்பளம் இல்லை, நல்லதொரு கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது போட்ட முதலீடே எடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக. அப்போது இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு அப்படிங்கிறது உண்டா அப்படின்னா உண்டு. கட்டாயம் 2025 மார்ச்சுக்கு பிறகு உங்களுடைய அத்தனை கஷ்டங்களுக்குமே தீர்வு அப்படிங்கிறது உண்டு. சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலகிய பிறகு, பாத சனி வந்த பிறகு உங்களுடைய கஷ்டம் என்பது விலகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு வேலை கிடைக்கலனாலும் சரி, உயர் பதவி இல்லை அப்படின்னாலும் சரி, எல்லா கஷ்டமும் நீங்கி வாழ்க்கையில் ஒரு உயர்வை கும்பம் ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது மாற்றங்கள் என்பது ஏற்பட இருக்கின்றது. 2025 மார்ச்சில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மன அழுத்தங்கள், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தாங்க முடியாத ஒரு கஷ்டங்கள், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி இருக்கக்கூடிய இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னா அந்த 2025 மார்ச்சில் இருந்து தான். இந்த 2025 மார்ச்சில் இருந்து வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டத்துக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த உடம்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த ஜென்மசனியில் நிறைய பேர் மருந்து மாத்திரை, குடும்பமே மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். நீங்கள் ரெகுலராக ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் டாக்டருக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை.
அப்போது இவ்வளவு ஒரு போராட்டங்கள் அப்படிங்கிறத பார்த்தவங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. 2025 மார்ச்சில் இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, அதற்கு பிறகு புது வேலை, அதற்கு பிறகு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இல்லாதவர்களுக்கு புதிதாக ஒரு வீடு கட்டுறது, வெளிநாடு போயும் லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு செல்வதற்காக ரொம்ப நாளாக திட்டம் போட்டுருக்கவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு அப்படிங்கிறது 2025 மார்ச்சில் இருந்து கிடைக்கும். புது வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது நீங்கும், மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு என்பது கிடைக்கும், வியாபாரத்தில் நல்லதொரு லாபங்கள் அப்படிங்கிறது பாருங்கள் படிப்படியாக உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் 2025 மார்ச்சில் இருந்து கிடைக்கும். சொந்த தொழிலில் நீங்கள் திரும்ப செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது 2025 மார்ச்சுக்கு பிறகு சனி பகவான் தருவாருங்க. இப்படி எல்லா வகையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்க போகிறீங்க கும்பம் ராசிக்காரர்கள் 2025 மார்ச்லேருந்து. பாருங்கள், கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இப்போது ஒரு 10 நாள் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் ஒரு 100 நாள் ஆகக்கூடிய ஒரு அவலநிலை அப்படிங்கிறது இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அந்த நிலை எல்லாமே முழுவதுமாக ஒரு மாறி உங்களுடைய காரியங்கள் என்பதை விரைவாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் 2025 மார்ச்சில் இருந்து கிடைக்கும். அப்போது இந்த ஜென்மசனியினுடைய ஒரு கடைசி பாகத்திற்கு வந்துட்டீங்க. வாழ்க்கையில் இனிமேல் படிப்படியாக பாருங்கள், உங்களுக்கு சனி பகவான் நல்லது அப்படிங்கிறது செய்வாருங்க. சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய அனுபவ பாடங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பார். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு முழு மனிதனாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாறுவதற்கு சனி பகவான் உங்களுக்கு துணையாக இருந்திருப்பார். அப்போது நிறைய பாடங்கள் அப்படிங்கிறத கற்றுருப்பீங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். இனிமேல் பாருங்கள், நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும், நல்லதொரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் 2025 மார்ச்சுக்கு பிறகு தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியில் முடியும். வாழ்க்கையில் கடைசி பகுதிக்கு வந்துட்டீங்க. இனிமேல் ஜென்மசனியுடைய பாதிப்பு என்பது படிப்படியாக குறையும். நன்றி, வணக்கம்.